ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கித்தியா சமையல் vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா புதினா ரைஸ் தான். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அரிசி, புதினா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா, கடுகு, ஜீரகம், மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் புதினா சேர்த்துடலாம். இந்த புதினா ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஈஸியாக செய்ய முடியுமோ அந்த அளவு ஈஸியாக அதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன், கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீளமாக அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வைங்க. சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருந்தா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ எல்லாம் தக்காளி சேர்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன், அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த புதினா ரைஸ் பார்த்தீங்கன்னா தனியாகவும் சாப்பாடு வச்சு செய்யலாம், குக்கர்லேயும் டைரெக்டாக செய்யலாம். பேச்சுலர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். குக்கரில் டைரெக்டாக செஞ்சு அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஒரே ஒரு சாப்பாடாக உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். சைட் டிஷ்ஷாக வந்து ஆனியன் ரைத்தா, குக்கும்பர், இல்லைன்னா வெத்தல் பொரிச்சு அந்த மாதிரி எது வேணால் ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் அவங்க. இப்போ நம்ம மாதிரி தனியாக ஃபேமிலி மாதிரி இருந்தோம்னா அப்போ வந்து நம்ம தனியாக சாதத்தில் கூட கலந்து அந்த மாதிரி செய்யலாம். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி டைரெக்டாக குக்கர்லேயே செஞ்சு காமிக்கிறேன். நான் தனியாகவும் நிறைய ரெசிபிஸும் நான் போட்டிருக்கேன். ரைஸ் எல்லாம், புதினா ரைஸ்லாம் அதுவும் செஞ்சு என்னோடய சேனலில் போய் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுதை சேர்த்துடலாம். இதில் புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து நான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த விழுதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் வந்து நான் ட்ரெஸ்ஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரெடி டு வேர் குர்த்தி, பார்ட்டி வேர் குர்த்திஸு, சாரீஸு, ரெடி டு வேர் சாரீஸு, பார்ட்டி வேர் சாரீஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ராக் டைப்பு அந்த மாதிரி எல்லாமே. கிட்ஸோடதும் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கிட்ஸோடதும் இருக்குது. நான் அதை போடலை. கிட்ஸோடது யாருக்காவது வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ எனக்கு கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கிட்ஸோட ட்ரெஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் மல்லித்தூள் சேர்த்துடலாம், ஒரு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வைங்க. வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எவ்வளோ பேர்லாம் பார்க்குறீங்களோ என்னோடய சேனலில் லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறதா எங்களோட இதுக்கே சப்போர்ட்டு. அதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்ன இதுன்னு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படின்றது எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. இப்போ இதில் ரைஸ் சேர்த்துடலாம். நான் நார்மல் ரைஸ் தான் சேர்க்குறேன், பாஸ்மதி ரைஸ்லாம் நான் எதுவும் சேர்க்கல, நார்மல் ரைஸ்லேயே தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு நார்மல் ரைஸும் பாஸ்மதி ரைஸ்க்கும் என்ன இதுன்னா, பாஸ்மதி ரைஸ்னால் கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கும் அரிசி, அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விடணும். இந்த நார்மல் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வைக்கணும். இப்போ அந்த சாதம்லாம் அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கப்பு அரிசிக்கு 1 கப்பு தண்ணி விடணும். இது உங்களுக்கு நார்மல் ரைஸ்க்கு வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விடணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி பாஸ்மதி ரைஸில் செஞ்சாலும் ஓகே தான், நார்மல் ரைஸில் செஞ்சாலும் ஓகே தான். நான் நார்மல் ரைஸ் பச்சை அரிசியில் தான் நான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் தண்ணி சேர்த்துடலாம். நான் 1.5 கப்பு இன்றைக்கி அரிசின்றதுனால நான் 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம நிறைய வெரைட்டி செய்யலாம். இதுலேயே உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டும் புலாவ் மாதிரியும் செய்யலாம். அதுவும் நான் நிறைய நான் அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எப்படின்றது நான் செஞ்சு காமிக்கிறேன். இதுலேயே புலாவ் பண்ணலாம். புதினாலி இதுலேயே பிரியாணி அந்த ரைஸும் பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் நான் கேட்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி எதாவது வேணும் அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு அது எப்படின்றது நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். கடைசியாக தான் நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு இறக்கிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு புதினா ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் ரொம்ப குழையும் இல்லாமல் மீடியமாக இருக்கு பாருங்க. உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ்னால் கொஞ்சம் நல்லா ஊசியாக இருக்கும், நீளமாக இருக்கும் அது அரிசி வந்து. இது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஆனால் உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது தண்ணி மட்டும் நம்ம பார்த்து எப்போவுமே வச்சு செய்யணும். இது பேச்சுலர் ரெசிபின்றதுனால நான் வந்து டைரெக்டாக நான் வந்து இந்த புதினா ரைஸை வந்து நான் குக்கர்லேயே நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிச்சிட்டேன். இது தனியாகவும் நம்ம சாதம் வச்சு தனியாகவும் அந்த மாதிரியும் செய்யலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இனிமேலும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள். அடுத்தடுத்து இதுலேயே நிறைய புதினா ரைஸ்லேயே நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வேறு என்ன ரெசிபி எது வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதே ரெசிபியில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.